ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து ஒரு கொஸ்டின் வந்துருது ஓகேவா. ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டினுடைய இயர்லியர் நேம், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல என்ன இருந்துச்சுன்னு கேட்குறாங்க. மெட்ராஸ் மகாஜன சபா, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், திராவிடர் கழகம். ஓகேங்களா. ஸோ நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துட்டோம். மெட்ராஸ் மகாஜன சபை எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க? 1884 இல்லையா. யார் யார் வருவாங்க? வீர ராகவாச்சாரி, ரங்கையா, அப்புறம் யார் யார் வருவாங்க? அடுத்து மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் 1852 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. யார் வருவாங்க? கஜலு லக்ஷ்மி நரசு வருவாங்க இல்லையா. சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் நவம்பர் 20, 1916 சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 1917 என்னவா மாறும்? ஜஸ்டிஸ் பார்ட்டியா மாறும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ இந்த சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் இருக்கு இல்லையா, இது என்னவா மாறுதுன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டியா மாறுது. எப்போ? 1917 பேரை மாத்துறாங்க. ஓகேவா. சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் நவம்பர் 20, 1916. டிஎம் நாயர், தியாகராஜ செட்டியார், அதுக்கப்புறம் வந்து அலுமேலு மங்கையார் வராங்க. டிஎம் நாயர் வந்தாச்சு. அப்புறம் நட்டேசன் வருவாங்க. அதுக்கப்புறம் தாயார் அம்மாள், அந்த பக்கம் நோட் பண்ணிக்கோங்க. தாயார் அம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி இருக்காங்க அதில். ஓகேங்களா. 2 லேடிஸு, ஒன்று அலுமேலு மங்கையார், இன்னொன்று வந்து தாயார் அம்மாள். ஓகேங்களா. இவங்களாம் சேர்ந்து தான் ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் தான் லேட்டர், அதாவது 1917 ஜஸ்டிஸ் பார்ட்டியாக மாறுது. ஓகேங்களா. ஆக்சுவலி ஜஸ்டிஸ் அது 3 நியூஸ் பேப்பர் பார்த்தோம் கிளாஸில் பார்க்கணும், ஞாபகம் இருக்கா? ஒன்று ஜஸ்டிஸு, ஆந்திரா பிரகாசிகா, திராவிடியன் பார்த்தோம். திராவிடியன் தமிழ், ஆந்திரா பிரகாசிகா தெலுங்கு, ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர். ஓகேங்களா. ஸோ அந்த பேர் என்ன பண்ணியிருக்காங்க? ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. ஓகேவா.